இறைவனுக்கும் நமக்கும் எந்த நேரத்திலும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பானது அவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அழகான செய்திகள். ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய முற்காலத்திற்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலத்திற்கும் இன்னும் வர இருக்கக்கூடிய எதிர்காலத்திற்கும் முன்னோக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை இறைவன் நமக்கு எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டிருக்கின்றான். அந்த உறுதி பிரமாணமானது உங்களுக்கு இது வேண்டும் என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்கிறதே தவிர வேண்டுமா வேண்டாமா என்று உங்களிடம் கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏனெனில் உங்களுக்கு எது அவசியமாக தேவைப்படுகின்றதோ அதனை அவன் நன்கறிந்திருக்கின்றான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நம்முடைய சுகத்திற்கு காரணமாக இருக்கிறது. கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், உடல், உள்ளுறுப்புகள் அனைத்துமே ஒவ்வொரு விதத்தில் அதனுடைய சுகத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதன் காரணமாக ஓரளவுக்கு நாம் நியாயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நியாயமான உணர்வுடன். நியாயத்திற்கு அதிபதி நிச்சயமாக அவன் ஒருவன்தான். இன்றைய தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவன்தான். நியாயத்திற்கு பதிலளிப்பவன் அவன்தான். நான் இப்பொழுது என்னுடைய தேவையை உணர்ந்திருக்கின்றேன். எனக்கு என்னுடைய தேவைகள் அளிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது. நான் என்னுடைய கஷ்டங்களில் ஆகும் பொழுது என் தேவையை உணர்கின்றேன். கஷ்டம் வேண்டாம். அந்த உணர்வு இறைவன் கொடுப்பதை, உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் என்று கூறுவதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு துயரம் என்னை எப்பொழுதும் தீண்டிக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு கவலைப்பட வேண்டாம், நானும் கவலை வேண்டாம் நாளைய வாழ்க்கை பற்றி என்று என்னை அறியாமலும் விரும்புகின்றேன், அறிந்தும் விரும்புகின்றேன். பெரும் துன்பத்தை நான் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதனை கொஞ்சம் அறிகின்றேன். எனக்கு துன்பம் நிகழக்கூடாது என்று விரும்புகின்றேன். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த துன்பத்தை எந்த ரூபத்தில், எந்த உருவத்தில், எந்த கோணத்தில், எந்த திசையிலிருந்து நம்மை அணுகும் என்பது தெரியாத நிலையில் நான் விரும்புகின்றேன், துயரங்கள் என்னை தொடர வேண்டாம். இப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்கின்றது நாளைய வாழ்க்கையை பற்றிய பெரும் பெரும் எண்ணங்கள். நம்மிடம் அதற்கான அதிகாரமில்லை, விரும்புவதை தவிர. எதனை விரும்புகின்றோம்? யாரும் எனக்கு எந்த விஷயத்தையும் என் காதில் போட்டு காதின் மூலமாக நான் என் மனதில் கொண்டு பிறகு விரும்புவதில்லை. உள்ளத்தில் என்னுடைய உணர்வாக என் இறைவன் என்னுடைய மூச்சுக்காற்றில் என்னுடைய உயிர் மூச்சாக அமைக்கின்றான். ஒவ்வொரு மூச்சும் உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சில் இறைவனுடைய செய்திகள். அந்த செய்தி அழகான உங்களுடைய இலக்கு. துன்பம் வேண்டாம் என்பது என்னுடைய இலக்கு. வாழ்க்கை முழுமைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை, அது வேண்டாம் என்று அறிவிக்கும் பொழுது வாழ்க்கை முழுமையிலும் இந்த வேண்டாம் என்ற இறைவனுடைய வாக்கை நாம் ஒவ்வொரு மூச்சும் நினைத்த வேண்டும். எனக்கு துன்பங்கள் வேண்டாம். ஒவ்வொருவரும் முறையே முதலாவதாக நம்முடைய மனதில் நாம் அறிய வேண்டியது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும். என்னை கஷ்டங்கள் தீண்டக்கூடாது, துயரமான சம்பவங்கள் என்னை நெருங்கக்கூடாது. உங்களுக்காக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாக இதனை அமைத்திருக்கின்றான். இது நிலை பெற்றிருப்பதற்கான காரணம் ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சாக இதை அளிக்கின்றான். துன்பமில்லாத வாழ்க்கை தான் உங்களுக்காக என் புறத்திலிருந்து என்று ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் அந்த உணர்வை அமைத்து உங்களுடைய இருதயம் அதனை ஈர்க்கக்கூடியதாகவும் பின்னர் அதனை உணரக்கூடியதாகவும் விரும்பக்கூடியதாகவும் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றும் இன்னும் மேலதிகமாகவும் அந்த உணர்வை கொண்டு ஒவ்வொரு மூச்சையும் நமக்காக இறைவன் அமைத்து கொண்டிருக்கின்றான். மூச்சுக்காற்று என்பது வெறும் இந்த மனிதர்கள் கூறுவது போன்று ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கின்றோம். இல்லை, ஆக்சிஜன் எரிவாயு. ஆனால் குளிர்ச்சியாக உணர்கின்றோம். இதற்கும் ஆக்சிஜனுக்கும் நேர்மாற்றமானது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வாழாதீர்கள். உள்ளம் நெருப்பாக எரிய ஆரம்பிக்கும்.
இறைவனுடைய ஆற்றலை கொண்டு விளங்குங்கள். அந்த நெருப்பை அமர்த்தி குளிர்ச்சியை கொடுப்பவன் இறைவன். அழகான செய்திகளை கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் இறைவனுடைய இவ்விதமான உறுதி பிரமாணத்தை உங்களுக்கு வாக்காக அளிப்பதை நீங்கள் கவனித்து அந்த மூச்சை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு பின்னர் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவலையற்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அது உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் அமைக்கப்படுகின்றது. அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய குண நலன்கள் குணதிசயங்கள் உருவாகின்றன. எனக்கு ஒரு நல்ல குணம் இருக்கின்றது என்றால் அந்த குணத்திற்கான காரணம் நான் என் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை நான் உணர்கின்றேன் வேண்டும் என்று. இந்த ஒரு செய்தி நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய குணங்களிலிருந்து நீங்கள் வாழ வேண்டுமே தவிர இறைவனுக்கு எதிரான உங்களுடைய குணக்கேடுகளில் நீங்கள் வாழ்வதிலிருந்து விலகினால் தவிர அவனுக்கு பொருத்தமானவர்களாக நாம் வாழவில்லை. இருந்தபோதிலும் நாம் எப்படி சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவன் நம்மீது நிச்சயமாக பிழை பொறுப்பவனாகவும் தவறுகளை மன்னிப்பவனாகவும் நம்மீது அன்புடையவனாகவும் இன்னும் நாம் தவறுகளுக்கு மேல் தவறுகள் இறைவனை மறந்த நிலையில் நாம் நம்முடைய சுகபோகங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் மீது கருணை மிக்கவனாக இருக்கின்றான். ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இல்லை என்றால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை இல்லை. இன்றே நமக்கு கவலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். பலருக்கும் கவலைகள் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்கு போனதுக்கும் கவலை வரும். இங்கே வரத்துக்கு முன்னாடி கவலை இருந்திருக்கும். காரணம் நாம் உணர்வை மதிக்காதவர்களாக உணர்ச்சிகளில் என்னுடைய அறிவை கொண்டு நாளைக்கு இப்படித்தான் நிகழும் என்று இறைவனை மறந்த நிலையில் நான் வேண்டுதலுக்கும் உள்ளாகாமல் அவன் சொல்வதை கேட்பதற்கும் திராணி இல்லாமல் என்னுடைய கற்பனையில் நான் எனக்கு கேடுகளை விடையும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஆக அவர்களை கவலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கு வரும்பொழுது நிச்சயமாக அந்த எண்ணம் மாற்றப்பட்டு இறைவனுடைய உணர்வுக்குள் நீங்கள் நுழைவதன் காரணமாக அந்த நிமிடமே கவலையும் பயமும் நீக்கப்பட்டிருக்கின்றது. எதை பற்றி நீங்கள் கற்பனை செய்தீர்களோ அந்த கற்பனைகள் எதுவுமே நிச்சயமாக நம்மை தீண்டாது என்ற அந்த உணர்வையும் இறைவன் கற்பிப்பதை நாம் உணர்கின்றோம். எப்படி கவலை வருகின்றது, பிறகு எப்படி கவலை போகின்றது. இந்த கவலை வரும்பொழுதும் நாளைய வாழ்க்கையை பற்றித்தான். எதன் மீது எனக்கு அதிகாரம் இல்லையோ அந்த வாழ்க்கையை பற்றி. நாளைய வாழ்க்கையின் மீது நாளைய வாழ்க்கையை சீரமைப்பது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. விழிந்தால்தான் தெரியும் எப்படி இருக்கிறது என்பது. அவ்விதமாக இருக்கும் பொழுது கவலை தீண்டுகின்றது. பிறகு உங்களை அறியாமலேயே கவலை நீங்குகின்றது. இது உண்மையை கொண்டா பொய்யை கொண்டா? எனக்கு கவலை வருகிறது என்றால் நிச்சயமாக என்னுடைய இயலாமையின் காரணமாக நான் செய்த சில தவறுகளின் காரணமாக ஒரு எனக்கு எதிரான சூழ்நிலைகளை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே தடுக்க வழியில்லாமல் என்னுடைய காரியங்களில் நான் தவறிடைத்தேனே அதனை என்னுடைய கடந்த காலத்துக்கு நீக்கி கொண்டு வருவதற்கும் வழி இல்லாமல் வர இருப்பதை தடுக்கவும் இல்லாமல் இன்று நிகழ்ந்து கொண்டிருப்பதை உடனே பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் கவலைக்கு காரணம். இது சத்தியம்தான். நான் எதிர்பார்ப்பதும் இந்த கவலைக்குரிய சூழ்நிலை உருவாகும் என்று என் மனதில் கொண்டு நான் கவலை கொண்டிருப்பது சத்தியம்தான். அது எனக்கு மட்டுமே தெரியும் நான் என்ன தவறு செய்தேன் என்று. எந்த தவறின் காரணமாக சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதற்கப்பால் உங்களை விட மேலாக இருந்தவன் இறைவன், அவனுக்கும் தெரியும். அவன் உங்களுக்கு அதே நேரம் உங்கள் மீது அன்பு கொண்டவனாக கவலை வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். நாம் அதனை ஏற்பவர்களாக இருக்கின்றோம். அறிந்தோ அறியாமலோ நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வுக்கே இறைவன் கவலையை நீக்குகின்றான் ஓரளவுக்கு. நிச்சயமாக கவலைக்குரிய சூழ்நிலை உண்மைதான். என்னுடைய காரியங்களின் காரணமாக நான் செய்துவிட்ட சில செயலின் காரணமாக எனக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டம் வர இருக்கிறது என்பதை நான் அறியும் போது உண்மைதான் என்று இருக்கும் பொழுது அந்த கவலை நீங்குவதை நீங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் எந்த அளவுக்கு சத்தியம் என்பதை நாம் அறிய வேண்டும். சூழ்நிலைகளை உருவாக்குவோனும் அவன்தான், சூழ்நிலையை மாற்றுவோனும் அவன்தான். ஆக சூழ்நிலைகள் உருவாவதும் மாறுவதும் கவலைகள் தீண்டுவதும் கவலைகள் நீங்குவதும் எவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் மீது அதிகாரம் இல்லாத ஒன்று நீங்கள் சத்தியம் என்று உணரும் பொழுது நான் செய்த தவறுகளுக்கு நிச்சயமாக வர இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படும் பொழுது எப்படி மாறுகின்றது? அப்படியானால் கவலைக்கு உரிய சூழ்நிலையை எந்த அளவுக்கு நீங்கள் உண்மைதான் நிகழ்ந்துவிடுமோ என்று பயப்படும் பொழுது கவலை நீக்கப்பட்ட நிலையில் நிச்சயமாக இது மாறிவிட்டது, இறைவன் எனக்கு உதவி புரிந்தான் என்பதை ஏன் நம்புவதில்லை? மீண்டும் 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 நாமே கவலைகளுக்குள் செல்கின்றோம்.
நான் செய்துவிட்டேன், என்ன நடக்கிறதோ தெரியவில்லை, நடப்பதற்கு முன்பாகவே கவலை வந்தது. அது சீராவதற்கு உங்களுடைய கண்களுக்கு அப்பால் மறைவாக ஆகி கொண்டிருக்கும் போது கவலை நீங்கியது. இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்கின்றேன். நிச்சயமாக என் மனம் அமைதி கொண்டிருக்கும் போதெல்லாம் நான் விரும்பிய கேடுகள் என்னை நிச்சயமாக தீண்டாது, மாறாக நன்மைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதை நான் அறிய மாட்டேன். என் இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்கின்றேன். என் உள்ளத்தின் மீது சத்தியமாக அவனுடைய ஆற்றல் வானங்களிலும் பூமியிலும் என்னுடைய தேவைகளை எனக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. வானங்களிலும் பூமியிலும் நிறைவேறும் பொழுது அதில் வாழக்கூடிய மனிதர்களுடைய இருதயங்கள் மாற்றமடைகின்றன. எனக்கு எதிராக இருந்த இருதயங்கள் எனக்கு சாதகமாக மாறுகின்றன. ஒரு நாள் நான் மற்றொருவர் மீது கோபமாக இருக்கின்றேன், மறுநாள் அந்த கோபம் மாறுகின்றது. எப்படி சாத்தியம்? சத்தியத்தின் மீது இது சாத்தியம். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கவனியுங்கள். அந்த சூழ்நிலை தான் வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுக்காக இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கூடிய அழகான ஆற்றல் மிக்க நன்கறிந்து வண்டமிருந்துள்ள வானங்களும் பூமியும் அவனுடைய வாக்குக்காக காத்திருக்கின்றன, ஒரு வார்த்தைக்காக, மாறுங்கள் என்று. அவ்விதமாக சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த சூழ்நிலை ஒவ்வொருடைய மனதையும் நெஞ்சத்தையும் அடைகிறது, நன்மையான சூழ்நிலைகளாக. நான் இப்படி என்னுடைய சூழ்நிலை இருக்கும்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு நாம் அனைவரும் வருகின்றோம். ஆக நம்முடைய இறைவனுடைய ஆணையின் கருணையின் மீது சத்தியமாக அவன் நம்முடைய காலத்தை மாற்றி அமைக்கின்றான், நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கின்றான். நாளைய வாழ்க்கையைத்தான் உங்களுடைய மனம் கொண்டிருக்கின்றது. நேற்றைய வாழ்க்கையை பற்றி உங்களுடைய மனம் நிச்சயமாக அறிந்திருக்கின்றது, நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. நேற்றைய வாழ்க்கையை பற்றி நாம் பல சமயங்களில் நம்மையே புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது தவறு. நம்மை பற்றி பெருமை கொண்டவர்களாக நான் சாதித்து விட்டதை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றேன். இது தவறு. உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக எதனையும் சாதிக்க முடியும் என்றால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து இன்று நீங்கள் விலக்கிக் கொண்டு நிச்சயமாக மறு நிமிடம் மறுநாள் எனக்கு துன்பங்கள் கிடையாது என்று கூறுங்கள். நீங்கள் சாதனையாளர்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தவர்கள் நீங்கள் இல்லை, வானங்களையும் பூமியையும் இயக்குபவர்கள் நீங்கள் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வானங்களிலும் பூமியிலும் பதிவாகி உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நற்பலன்களை கொடுப்பதற்காகவும், உங்களுடைய நற்செயல்களுக்காக, உங்களுடைய தீமைகளுக்காக, உங்களுக்கு வருத்தங்களை கொடுப்பதற்காகவும் மாற்றமாகி கொண்டிருக்கின்றது. சதா சர்வ நேரம் உங்களை சுற்றி சுரண்டு கொண்டிருக்கின்றது உங்களுடைய சூழ்நிலைகள். உங்களுடைய மனம் அகிலங்களில் உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக நிகழக்கூடிய ஒவ்வொரு அணுவளவு நிகழ்ச்சிகளையும் பதிவாக்கி கொண்டிருக்கின்றது. அது உங்களுடைய உணர்வாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சுகமான அனுபவங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். வானங்களையும் பூமியையும் இந்த நிமிடம் எனக்கு சாதகமாக மாற்றி அமைத்து படைத்து கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் தனித்தனிய முறையை உங்களுடைய வானங்களையும் உங்களுடைய பூமியையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சதா சர்வ நேரமும் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி உங்களுடைய எண்ணங்களுக்கான கூலி நிச்சயமாக சுமந்து கொண்டது. உங்களுடைய எண்ணத்திற்கான அழகான இறைவனிடமிருந்துள்ள பாக்கியமும் உங்களை சூழ்ந்து நிற்கின்றது. ஒரே எண்ணத்தின் மீது நீங்கள் இருக்கும் வரையில் நீங்கள் நேர்வழியிருக்கின்றீர்கள். ஒரு எண்ணத்திற்கு பதிலாக வேறு விதமாக நீங்கள் நினைக்கும் பொழுது 2 எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தவறிவிட்டோம். பல எண்ணங்களாக மாறும்பொழுது நாம் சிதறல்களாகவும் ஆகிவிட்டோம். எண்ணங்களை நீங்கள் நீக்கிக்கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் நிச்சயமாக எனக்கு சுகம் வேண்டும், அதில் எண்ணங்கள் மாறாது. இந்த சுகத்தை நான் அடைவது எப்படி என்று நீங்கள் எண்ணும் பொழுதும் அதன் அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுதும் இலக்கை தவறவிட்டு விட்டீர்கள். ஏனென்றால் தெளிவாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது நாளைய வாழ்க்கையின் மீது உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று. உள்ளங்களில் உணர முடியும் என்ன நிகழக்கிறது, பலருக்கும் நிகழ்ந்திருக்கின்றது. என்ன நிகழக்கூடாது என்று விரும்புகின்றீர்களோ அது கிட்ட நெருங்கி வந்து பின்னர் உங்களை விட்டு மறைந்துள்ளதும் உண்டு. உங்களை நிச்சயில்லாமலேயே பல தருணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்று முதலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதை அறிய வேண்டும். உள்ளத்தின் சூழ்நிலைகள் வானங்கள் முதலாக பூமி வரையில் என்னுடைய உலகத்தில் அமைந்திருக்கின்றன. உங்களுக்கு தனித்தனிய முறையை ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், எதையும் கொடுத்த ஒரு எண்ணத்துக்கு உங்களுடைய அறிவை கொண்டு எத்தனை விதமான வழிமுறைகள் நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான்.
நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இலக்கு வேண்டுமா? உங்களுடைய வழிகளை கொண்டு அந்த இலக்கை நீங்கள் அடைந்துவிட முடியும் என்று நீங்கள் உங்களுடைய அறிவின் திறனை கொண்டும் உங்களுடைய மனிதர்களுடைய உதவியை கொண்டும் அவர்களுடைய பாதுகாப்புடன் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? அவ்விதமாக இல்லை. ஒவ்வொருவரும் அவருடைய துன்ப சூழ்நிலையால் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் மீள்பவர்கள் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது நான் மற்றவர்களுடைய உதவியை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணுகின்றோமே, எந்த வகையில் நாம் நல்லறிவுடையவர்களாக இருக்கின்றோம்? இறைவனிடமிருந்து நேரடியாக நான் என்னுடைய வாக்குறுதியை பெறுகின்றேன் வேண்டும் என்று. வேண்டும் என்பதை நான் இறைவனிடமிருந்து விரும்பும் பொழுது ஒரு இலக்கை, தெளிவான ஒரே ஒரு இலக்கை நான் விரும்பிவிட்டேன், ஏற்றுக்கொண்டேன். நாம் மனதில் கொள்ள வேண்டியது, கவலையில்லாத வாழ்க்கையை நம்முடைய இறைவன் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். யாருடைய மனதிலும் இது வேண்டாம் என்று கூறக்கூடிய அந்த எண்ணம் கிடையாது. கவலை நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று யாராவது எண்ணுகின்றோமா? இல்லை. துன்பங்கள் நெருங்கி வரக்கூடிய தருணங்கள் நமக்கு நிகழக்கூடாது, அவ்வளவும் மாற்றப்பட வேண்டும். என்னுடைய சுகமான அனுபவங்களுக்காக உங்களுடைய இருதயத்தில் சுகமான அனுபவங்களில் வாழுங்கள். உங்களுடைய இச்சைகளில் நீங்கள் அனுபவித்து வாழ வேண்டாம். அது அற்பமானது, சொற்ப காலத்திற்கு தவிர நிலைக்காது. அனுபவங்கள், புதிய புதிய அனுபவங்கள், நீங்கள் அனுபவிக்காதது அனுபவங்களாக உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் அமைய வேண்டும். இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான். நாம் அதனை தவறுற்றவர்களாக இருந்தோம், இப்பொழுது நாம் அறிகின்றோம் நடந்தால் நன்றாக இருக்குமே என்று. அந்த சந்தேகத்தை கொண்டு நடந்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் எண்ணாமல், இது இறைவனுக்கு சாத்தியம், அவன் கொடுத்த வாக்கை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்லையா? ஏற்றுக்கொண்டேன். இதில்தான் நான் இறைவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்பதை உணர்கின்றேன். ஒவ்வொரு பொருளின் மீதும் மகா பெரும் சக்தி படைத்தவன், மகாபெரும் ஆற்றல் மிக்கவன் என்பதை நான் உணர்கின்றேன். என்னால் முடியாத ஒன்று, கற்பனைக்கும் எட்டாத ஒன்று, அது அழகான செய்தியாக வரும் பொழுது ஏற்றுக்கொண்டேன். எதிர்கேள்வி இல்லாமல் எந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஏற்றுக்கொண்ட அந்த சுகமான நிகழ்வு சமீபமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது தொலைவிலும் இருக்கின்றது. அதனுடைய பரிசுத்த தன்மையிலிருந்து சற்று குறைவாக பொருளடிப்படையில் மாறிவிடுகின்றது. பொருள்களை கொண்டு உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, பொருள்களை கொண்டு உங்களுடைய துன்பத்தை நீக்க முடியாது, பொருள்களை கொண்டு வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிவிட முடியாது. உங்களுடைய அறிவு அனைத்துமே பொருள்களை கொண்டுதான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நாளைய வாழ்க்கையில் பொருள்களை கொண்டுதான். அந்த பொருளில் பணம் என்ற ஒன்றுதான் மிகையானதாக இருக்கின்றது. பணம் இருந்தால் எந்த ஒன்றையும் எனக்காக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற அந்த தவறான எண்ணத்திலிருந்து நாம் விலக வேண்டும். மிக கெட்ட எண்ணத்திலிருந்து நான் விலக வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களை தவிர இல்லை. ஒவ்வொரு பொருளும், நீங்கள் வைத்துக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது உயிரோட்டம் இல்லதா, உயிரோட்டம் இல்லாததா, அல்லது இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் உயிர் இழந்து கொண்டிருக்கின்றதா? இறைவன் படைத்த பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அது நாளாக ஆக பழையதாக அது சருகுகளாக மாறக்கூடிய அளவுக்கு அதனுடைய உயிர்த்தன்மை குறைந்து அது தங்களுடைய நிலைமையை அழித்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இறைவனுடைய படைப்பை இவ்வாறு இருக்கும்பொழுது நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்ட படைப்புகள் சிலவை நிச்சயமாக அவற்றில் உயிரே இல்லாதது. அவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் பெருமைப்படுகின்றீர்கள். உயிரோட்டமுள்ள இவ்வளவையும் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையாக அமைத்திருக்கின்றான். அதை கொண்டு நீங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துவதில்லை. எந்த விதமாக நாம் வாழ விரும்புகின்றோம்? இறைவனுக்கு தவிர வேறு எதற்கும் நான் எந்த கண்ணியத்தையும் அளிக்க மாட்டேன், எந்த புகழாரத்தையும் நான் சூட்ட மாட்டேன். பெருந்தன்மை மிக்க அந்த மாபெரும் படைப்பாளனுக்கு நான் சிரம் பணிகின்றேன். அந்த சிரம் பணிதல் என்னுடைய உள்ளத்தில் நான் எதனை கருவாக கொண்டிருக்கின்றனோ புதிய புதிய இறைவனுடைய வாக்குகளை அதனை நான் ஏற்றுக்கொண்டேன். அது மட்டும்தான் நிகழ வேண்டும். உங்களுடைய பொருள் அடிப்படையையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய மூளையில் நீங்கள் எவற்றையெல்லாம் அறிவாக கொண்டிருக்கின்றீர்களோ அதனை கொண்டு வர வேண்டாம். படிப்பறிவு நமக்கு ஆகாது, வாழ்க்கைக்கு ஆகாது. நாளைய வாழ்க்கைக்கு உங்களுடைய படிப்பறிவை கொண்டு உங்களுடைய உள்ளத்திற்குரிய அருவமான ஒரு துன்பத்தை நீக்கிக்கொள்ள முடியாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் அவ்வளவும். நாளைய வாழ்க்கையில் எதை பற்றி பயப்படுகின்றீர்களோ அந்த பயம் அருவமானது. ஆனால் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் சத்தியமாக நிகழும். இதைவிட அதிகமாகவும் நிகழும், குறைவாகவும் நிகழும். இங்கு உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இறைவனுடைய வாக்களை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த அளவுக்கு அது குறைவாக, பரிபூர்ணமாக எதை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அது முடிந்துவிட்டது, உங்களுக்காக இல்லை என்று.
எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவை கொண்டு தீண்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு பொருளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடியதில் ஒரு சொற்பமானது நிச்சயமாக உங்களுக்காக இன்று முதலாக காத்திருக்கின்றது. உங்களுடைய இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றலை நீங்கள் நம்பினால் அவன் உங்களுடைய உள்ளத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதற்கப்பால் எதுவுமே இல்லை. நீங்கள் எவற்றையெல்லாம் உங்களுடைய அறிவை கொண்டு கணிக்கின்றீர்களோ அது அவ்வளவும் கூடாது. எனக்கு உறவுகள் வேண்டும், நிச்சயமாக அவர்களுடைய காலக்கணக்கு என்னிடம் இருக்கின்றது, வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் உறவுகளை எதிர்பார்ப்பதற்கு காரணம் அவர்களிடமிருந்து உங்களுக்கு சில பயன்கள் இருக்கின்றன, உதவிகள் இருக்கின்றன, பாதுகாப்புகள் இருக்கின்றன. யாரிடமிருந்து? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 4 பேரிடமிருந்து. உறவுகள், நட்புகள், உங்களுடைய குடும்பம், இவர்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. உண்மையா? பொருள்களின் அடிப்படையில் எது உங்களுடைய மனதில் வந்தாலும் அது நன்மையாக இருந்த போதிலும் உண்மையா என்ற அடுத்த கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும், நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு இறைவன் பதில் சொல்வான், நிச்சயமாக இல்லை, உண்மை இல்லை, பொய். யாரிடமிருந்து நீங்கள் ஒரு உதவியையோ பாதுகாப்பை எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களே உதவியற்றவர்கள், பாதுகாப்பற்றவர்கள், சுமையேற்றப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கை என்ன கதியாகுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள். இது இறைவனிடமிருந்து வரக்கூடிய செய்தி. அவர்களும் என்னிடம் திரும்ப வேண்டியிருக்கின்றது, நீங்களும் என்றுமே திரும்புங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய காலச்சக்கரத்தை மாற்றி வைப்போம் நான் தான். சுமூகமாக சுகமான அழகான பாதைகளில் உங்களை செலுத்துவதற்காக. நீங்கள் இதனை மறுப்பவர்களில் இருக்கின்றீர்களா அல்லது ஏற்பவர்களில் இருக்கின்றீர்களா? அவனிடம் தவிர நன்மை இல்லை. உங்களுக்கு ஒரு துன்பம் தீண்டுமானால் நீங்கள் அவனிடமே திரும்புகின்றீர்கள், உங்களால் நீக்கிட முடியாது. நாளை வரை இருக்கக்கூடிய துன்பத்தை இன்று உங்களுக்காக எச்சரிக்கை செய்கின்றான். உங்களுடைய செயல்களின் காரணமாக உங்கள் கரங்கள் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதற்கு உறுதியான சாட்சியமாக இருக்கின்றன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துன்பம் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டியதுதான் என்று. நான் தவறு செய்துவிட்டேனே என்று வருந்தி கொண்டும் இருப்பீர்கள், செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்த நிகழ்ச்சியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஒரு துன்பமான நிகழ்வு எனக்கு நிகழ்வு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், இது செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று. உங்களுடைய காலத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் செய்த அந்த தீமைகளுக்காகவும் தீமைகளை நீக்கி போனவன் தான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து சுகமான உணர்வை கொடுப்பவன் அவன்தான். தன்னுடைய வாக்குறுதியை உண்மையாக்கி நாளைக்கு இந்த நிகழ்வுகள் இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்து அதில் வாழ வைப்பவன் உங்களுடைய இறைவன் தான். முக்காலத்திற்கும் அவன் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் பொழுது இப்பொழுது கவலை வேண்டாம் என்று கூறுகின்றான். மனிதர்கள் அவ்வளவு பேரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக முனைவார்கள். உங்களுடைய ஒரு தவறுக்காக நிச்சயமாக தவறுதான் என்று அறிந்து கொண்டீர்கள். இது இறைவனுக்கு போதுமானது. உங்களுடைய பாவ மன்னிப்பிற்கு நீங்கள் தவறு என்பதை உணர்ந்தீர்கள், அப்பொழுதே முடிந்துவிட்டது. செய்துவிட்டேனே என்று வருந்தினீர்கள், அப்பொழுது முடிந்துவிட்டது. இருமடங்காக உங்களுக்கு நன்மைகள் அளிப்பதற்காக வேண்டி வானங்களும் பூமி உங்களுக்காக சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொருடைய மனதிலும் யாருக்கு எதிராக நான் ஒரு வஞ்சகம் செய்துவிட்டேனோ அவர்களுடைய மனதில் சமாதானத்தையும் அழகையும் கொண்டு வருகின்றது. உங்களுக்கு நெருக்கமானவர்களும் பிரியமானவர்களும் ஆகின்றார்கள். யாரை நீங்கள் உங்களுடைய விரோதிகளாக, கடுமையான பகைவர்களாக, உங்கள் மீது பாயக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணினீர்களோ அவர்கள் உங்களை விட்டும் காணாமல் ஆகிவிடுவார்கள் அல்லது உங்களுக்கு நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். இது இறைவனுக்கு முடியும். இவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன உறவு தேவைப்படுகின்றது, என்ன நட்பு தேவைப்படுகின்றது? நான் உங்களோடு இருக்கின்றேன், நிச்சயமாக இது வேறு விதமான உறவு. நன்மைகளை பகிர்கின்றேன், உள்ளத்தின் உணர்வை பகிர்கின்றேன். பொருள் அடிப்படையில் என்னிடமிருந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. பொருள் அடிப்படையில் நான் உங்களை வளர்ந்தவங்க செய்பவன் இல்லை. உங்களை படைத்தவன் நான் இல்லை. உங்களை படைத்தவன் உங்களில் எவரும் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் புதிய படைப்பாக எழுப்பப்படுவீர்கள் என்பதன் மீது உறுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் புதிய படைப்பாக. கவலையான தோற்றத்துக்குரிய முகம், அடுத்த நிமிடம் செழிப்பான முகம். இந்த இரண்டையும் ஒரு சனத்தில் மாற்றக்கூடியவன், மாற்றி அமைப்பவன் இறைவன் தான். உள்ளத்தை மாற்றுவதன் காரணமாக அந்த உள்ளமோ பார்க்க முடியாது. உங்களுக்கு அவன் எத்தகைய சிரமத்தையும் கொடுக்க நாடவில்லை. உங்களுக்கு உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சுமையை அவன் உங்கள் மீது சுமத்துவதும் இல்லை. அவன் உங்களிடம் விரும்புவதெல்லாம் செவிதாழ்த்தி கேட்கின்றீர்களா நான் சொல்வதை? அல்லது 2 காதும் பறக்க பறக்க ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த அறிவை கொண்டு தான் நீங்கள் வாழ்வீங்களா? உள்ளத்தில் நான் பேசுவதற்கு இந்த 2ஐயும் செவி சாய்ப்பீர்களா? பணிவோடு எந்த வகையில் உங்களுடைய இருதயங்கள் இயங்குகின்றன? எண்ணளவிலா அல்லது உலகத்தினுடைய பரபரக்கக்கூடிய இந்த பயிற்சிகளும் இறைச்சல்களின் அளவிலா? என்னுடைய
வாக்குகளை நான் பேசக்கூடியதை சன்னமாக மிக துல்லியமாக நான் பேசுவதை அது இறைச்சலின் காரணமாக கேட்க முடியாத அளவுக்கு ஆகிவிடுகின்றது. இவ்விதமான வாழ்க்கையை நான் ஒருபோதும் வாழக்கூடாது. இன்று முதலாக என் இறைவன் எதனை கூறுகின்றானோ அதனை நான் கேட்க வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றான். தன்னுடைய வாக்குகளை தங்களுடைய காற்றில் உயிர் மூச்சாக அமைத்திருக்கின்றான். அந்த உயிர் மூச்சு அவனுடைய வாக்கு. அந்த வாக்கு எனக்கு உணர்வாக மாறும்பொழுது நான் அதனை நிறைவேறிவிட்டதை போன்று உணர வேண்டும். அவனுடைய வாக்கு பொய்யாகாது. ஏற்றுக்கொண்டேன், உனக்கு நன்றியோடு நான் வாழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை அப்படியே மேற்கொள்ளுங்கள். என் இறைவன் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றான், உங்கள் அனைவரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் பேசுவது, உங்களுடைய வார்த்தைகளில் பேசுவது கொஞ்சம் முரணாக இருக்கும், சந்தேகத்தோடு இணைந்திருக்கும். ஆகவே முரண்பட்ட பேச்சாக மாறிவிடுகின்றது. இப்பொழுது நான் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது என்ன சத்தியமாக இருக்கின்றதோ அதனை பேசிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய உள்ளத்தில் எது அழகான செய்தியாக, பசுமை மாறாத செய்தியாக, உங்களுடைய அறிவை கொண்டு சந்தேகம் என்ற தீட்டு இல்லாத செய்தியாக இருக்கின்றதோ அதோடு இணைகின்றது. எனவே இப்பொழுது அமைதி ஏற்படுகின்றது. நமக்காக ஒரு காலம் நிச்சயமாக இருக்கின்றது. நம்முடைய காலம் மாறிவிட்டதும் மாறும் என்ற அடிப்படையிலும் நீங்கள் உங்களுடைய மனதை பொறுத்து கொண்டிருப்பீர்கள். இதுவரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இப்பொழுது நான் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை என் இறைவனிடமிருந்து அமைதியாக மட்டும்தான் இருக்கின்றது. நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சுகங்கள் என்னிடம் நீடித்து நிலைக்காது. உங்களுடைய உள்ளம் அறிவிக்கும். உங்களுடைய உள்ளத்திற்குரிய கவலையை அறிவிக்கும். உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் எந்த திசையிலிருந்து எனக்கு வர இருக்கின்றது தடுப்பதற்கு என்று அறியாதவர்கள். என்னுடைய வேதனைகள், நம்முடைய குற்றங்கள் அனைத்தும், இந்த நிமிடம் நம்முடைய குற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்தியை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தேகத்தோடு இருக்கின்றீர்கள் என்பதுதான். எந்த அளவுக்கு நிறைவேறுமா என்று அந்த அடிப்படையை நீங்கள் யோசிக்கின்றீர்கள். இதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் தான் என்று இறைவனுக்கு பதிலாக தன்னை தெய்வமாக ஆக்கிக்கொண்டு அதை பார்க்கின்றோம். சுகமான செய்தி வரும்பொழுது தான் அதனை நிறைவேற்றிக் கொள்வதாக அவன் நினைக்கின்றான். சுகமான செய்தியை நீங்கள் உங்களுடைய இறைவனிடமிருந்து ஏற்கும் பொழுது அதற்குரிய ஒரு பாதையையும் இறைவன் அறிவிக்கின்றான் உங்களை அறியாமலேயே. இந்த வகையில் செயல்பட்டால் அவர்களை நாம் சமாதானப்படுத்திவிடலாம் என்று. இதுவரையில் அந்த பேச்சு வரவில்லை. நான் பிடிபட்டேன் என்ற அந்த எண்ணம் தான் இருக்கின்றது. எப்பொழுது எனக்கு ஒரு சின்ன வழி தோன்றுகிறதோ அது எப்படி என்றால் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், இந்த வழியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று. அதனை நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனமாக எண்ணிக்கொண்டு இந்த வழியில் நான் முயற்சிக்கின்றேன் என்று முழுமையாக இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் பாதையில் செல்கின்றீர்கள். இந்த பாதை உங்களுக்கு அறிவதற்கு முன்பாக எந்த வழியும் இல்லாத நிலையில் இறைவனிடம் திரும்பினீர்கள், கதறினீர்கள். மானசீகமாக வாய் கதறலில் இறைவன் கேட்பதில்லை. மானசீகமாக உணர்ந்து எப்பொழுது நீங்கள் பயபக்தியோடு திரும்புகிறீர்களோ அப்பொழுது அந்த நொடிப்பொழுதிலிருந்தே உங்களுக்கான வழிமுறைகள் வித்தியாசமாக மாறுகின்றது. அதை அவன் வழிநடத்துகின்றான். நீங்கள் அதனை யோசித்து உங்களை வழிநடத்திக் கொள்வதில் இல்லை. ஒவ்வொருவரும் அறிய வேண்டும், உள்ளத்திலிருந்து இறைவனுடைய மாபெரும் ஆற்றல்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழுமே தவிர உங்களுடைய உள்ளத்திற்கு வெளியிலிருந்து, மூளையிலிருந்து உருவாவதில்லை. அப்படியானால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தெய்வ இல்லமாக கருதி அந்த இல்லத்தில் பேசக்கூடிய செய்திகளை மட்டுமே நான் நம்புவேன். அதை மட்டும்தான் நான் நம்புவதற்கு கடமையாக்கப்பட்டுள்ளேன். நிச்சயமாக அவனையன்றி நான் வழிபடுவதற்கு எனக்கு வேறு கதி கிடையாது என்பதை இன்று நாம் உணர வேண்டும். அவனையே நீங்கள் அடைக்க வேண்டும், அவனையன்றி நீங்கள் அடைக்கலாகாது என்று இப்பொழுது உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆம் என்று உணர முடிகின்றது. சரியான செய்தி, அழகான செய்தி. எவ்வளவோ துன்பங்களை நான் எனக்காக செய்திருக்கின்றேன், எவ்வளவோ குணக்கேடுகளில் நான் ஆகியிருக்கின்றேன். அவ்வளவையும் மீறி எனக்காக இறைவனுடைய வாக்கு, கவலை வேண்டாம், நான் மன்னித்து விட்டேன் என்பது பொருள். உங்கள் சக்திக்கு மீறி நான் உங்களை சோதிப்பதில்லை, துன்பப்படுத்துவதும் இல்லை. என்னுடைய குணங்கள் உங்களிடம் இருக்கின்றன. நன்மையை நீங்கள் ஏற்க வேண்டும், தீமையை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், இவ்வளவுதான். நான் தீமையை செய்துவிட்டேன், நன்மையான வார்த்தை என்னிடமிருந்து வருகிறது, கவலை வேண்டாம். நீங்களோ என்னுடைய எக்கேடே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்த்து நம்புகின்றீர்கள் எனக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை. சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவன் இறைவன் அவன் கூறுகின்றான். இப்பொழுது அழகான சோதனையாக, கவலை வேண்டாம் என்று
வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக வேண்டாம் என் இறைவனே என்று நான் என்னுடைய உள்ளத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அதை இறை இல்லமாக கருதி தங்கினால் தவிர எப்பொழுதும் என்றென்றும் அந்த உள்ளத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாக இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் மூச்சாக தன்னுடைய வாக்குகளை கொண்டு இதனை ஏற்கின்றோமா? ஏற்பவர்களில் நாம் இருக்கின்றோமா? முதன்மையாக யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் பிறருடைய தூண்டுதலின் காரணமாக அல்லாமல் தாங்களே சொந்தமாக தூண்டுவதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு படித்தளம் உயர்வுண்டு. மற்ற மக்கள் பிறர் சொல்லி கேட்டு அவர்கள் அந்த நன்மையை அடையும் பொழுது, ஏற்றுக்கொண்ட நன்மை அடையும் பொழுது அவர்களுக்கும் நன்மை இருக்கின்றது. யார் சொந்தமாக சிந்தித்து உணர்கின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய பாதையில் தங்களை நினைத்துக் கொள்வதற்கு முதன்மையானவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த காரணம் அவர்களை இன்னொரு நிலைக்கு படித்தளத்திற்கு உயர்த்துகின்றது. அவர்கள் என்றுமே கவலை இல்லாத வாழ்க்கையில் வாழ்வார்கள் என்ற அனுமதியை கொண்டு. கவலை எப்பொழுது இல்லையோ இப்பொழுது உங்களுடைய வழிமுறைகளில் நீங்கள் கொள்வது அவனுடைய ஆற்றலை கொண்டு, அவனுடைய அறிவிப்பை கொண்டு உங்களுடைய கைகால்கள் வாய்கள் இயங்குகின்றன. உங்கள் அறிவின் காரணமாக என்று தயவு செய்து கொள்ள வேண்டாம். நிச்சயமாக இது ஒரு பெரும் சோதனை. இவ்வாறு கூறுபவர்கள் தங்களுடைய வேதனையை வெறு சீக்கிரம் அடைவார்கள். அந்த வேதனையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தியாயம் 39 வசனம் 49. மனிதனுக்கு ஒரு துன்பம் தீண்டிவிட்டால் மனிதனுக்கு ஒரு துன்பம் தீண்டிவிட்டால் அந்த துன்பம் தீண்டியதற்கு காரணம் என்னுடைய வாக்கை அவர்கள் நம்பவில்லை. அது என்ன வாக்கு? இந்த துன்பம் நிகழ்வதற்கு முன்பாக வேண்டாம் என்று நான் கூறினேன். அவர்கள் அதனை நம்பிக்கை கொள்ள வழியில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்த காரியம் மிகப்பெரிய காரியம். அதற்கு அவர்கள் தங்களுடைய சாட்சியமாக பார்த்து கொண்டிருப்பது சூழ்நிலை அவ்வளவும் எனக்கு வேகமாக எனக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுதும் கூறுகின்றான், கவலை வேண்டாம், ஏற்பதற்கில்லை, நான் என் அறிவை கொண்டு பார்க்கின்றேன், நிச்சயமாக நிகழ்ந்து விட்டது என்று. அப்படியென்றால் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு இருந்தால் தடுக்கவும் வழியில்லை. அப்படியென்றால் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், கவலை வேண்டாம், அதற்கும் திராணி இல்லை, அனுபவியுங்கள். அந்த துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது இறைவனே என்று திரும்புகின்றான், இதுக்கு வழியில்லை என்று. அதை முன்பே தெரிந்திருக்கலாம். ஆக தங்களுடைய துன்பங்களுக்கு நுழைந்த பிறகு நீங்கள் அவனிடமே முறையிடுகின்றீர்கள். அதற்கு முன்பாகவே இறைவன் ஒவ்வொரு உயிர் மூச்சிலும் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், வேண்டாம், விரும்புங்கள். இப்பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்காக எதிராக உருவாகி கொண்டிருக்கின்றன. உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அது சூழ்நிலைகளாக உருவாகி கொண்டிருக்கின்றன. நன்மையை நீங்கள் விரும்பிவிடுங்கள். என்னுடைய வாக்கு அகிலங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன, இந்த வாக்கு ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை. பயமோ கவலையோ நீக்கிக்கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இறைவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு விரோதமாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் சீரழிந்து கொண்டிருந்தது போன்று இதுவரையில் இனிமேலும் அந்த வாழ்க்கையை நாம் தொடரக்கூடாது. ஒரே ஒரு எண்ணங்கள் இல்லை, சுகமாக வேண்டும். என்னுடைய சூழ்நிலைகள் சுகமாக வேண்டும், என்னுடைய உடல்நிலை சுகமாக வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்கள் சீர்பட வேண்டும். ஒரே ஒரு இலக்கை நோக்கி. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை அழித்துக் கொண்டிருப்பதெல்லாம் இலக்கு தான், வழிகள் இல்லை. வழிகள் அவனிடமிருந்து அவன் உங்களை வழிநடத்துவான். அதில் நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பாவனை, உங்களுடைய நடை, உங்களுடைய பணிவு, உங்களுடைய பயம் அனைத்துமே இறை வழிபாடாக அமைகின்றது. நம்பிக்கை கொண்டவர்கள் உள்ளத்தில் தங்குங்கள். உங்களுடைய இறைவனோடு தங்குங்கள். பூசாரிகள் கற்பித்து கொடுத்த உங்களுடைய கோயில்களின் பக்கம், மசூதிகளின் பக்கம், சர்ச்சுகளின் பக்கம் செல்லாதீர்கள். உங்களுடைய இறை உள்ளம் இறை இல்லமாக உங்களுடைய வருகைக்காக, உங்களுடைய எண்ணம் திரும்புவதற்காக காத்திருக்கின்றது. நீங்கள் வாழ்வது உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய உடலை கொண்டில்லை. உங்களுடைய எண்ணம் தான் உங்களை இறுதி வைத்திருக்கின்றது. ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்க முடியாது, கேட்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணம் கூறுகின்றது. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கவனிக்க வேண்டும் என்று கூறுகின்றது, கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒரு சிறப்பான நாளினுடைய ஆரம்பம் என்று அறிவிக்கின்றது, ஆம் என்று கூறுகின்றீர்கள். அப்போது உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படை நிகழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் எண்ணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவ்விதமாக நீங்கள் எண்ணங்களில் வாழ வேண்டும் என்பது உண்மையானால் உள்ளத்தில் தங்குங்கள். அந்த உள்ளம் மனதிற்கும் அடித்தளமாக, அடிப்படையாக உங்களுடைய ஆன்மாவாக இறைவன் அமைத்திருக்கின்றான். உள்ளம் ஆன்மா என்ற இரண்டும் ஒன்றுதான். அந்த உள்ளம் இறைவனுடைய செய்தியை
கிரகித்து உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றது. ஏற்கனவே அந்த மனதில் குப்பை குளங்கள் இருக்கின்றன. நான் தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, என்னுடைய அறிவு தான் வாழ்க்கை என்று, பணம் தான் வாழ்க்கை, என்னுடைய சுற்றங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, என்னுடைய நட்புறவுகள் தான் எனக்கு உதவிக்கரங்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, அவ்வளவும் பொய்யானது. ஏன்? உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். ஏன்? உங்களுடைய நட்புகள் உங்களுக்கு உதவாது. ஏன்? அவரவர் சுமையேற்றப்பட்டவர்கள். தங்களுடைய சுமைகளிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்பவர்கள் இல்லை. தங்களுடைய நாளைய கவலைகளிலிருந்து இன்று அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்பவர்கள் இல்லை. எதனை மனதில் வைத்திருக்கின்றார்களோ நிகழ்வதற்கு முன்பாக இறைவனுடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த சூழ்நிலைகள் மாறுகின்றன. இதுதான் நம்பிக்கை கொள்ளுங்கள். சத்தியமாக சுகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்பதை இன்று உங்களுக்கு பிரார்த்தனையோடு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. என் இறைவனே, நான் எதை கூறுகின்றேனோ அவர்களுடைய மனதில் நீ தெளிவுபடுத்து. எனக்கு நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நீ அளிப்பாயாக. என்னுடைய ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சொல்லும் வீணாகக்கூடாது. சத்தியத்தை கொண்டு பேசும்பொழுது இந்த சத்தியம் அங்கு ஒவ்வொருவருக்கும் நிறைவேற வேண்டும், மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த பிரார்த்தனையோடு உங்களுக்கு இந்த உண்மைகள் விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு துன்பம் உங்களை தீண்டும் பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். முடியாது. இனி எதனை எதிர்பார்த்தீர்களோ அதனை தடுக்க முடியவில்லை. வந்த பிறகு தடுப்பீர்கள். நிச்சயமாக என் மனம் விரக்தியாகிவிட்டது, அவனை தவிர கதியில்லை. இப்பொழுதுதான் நமக்கு உரைக்கிறது அவனை தவிர கதியில்லை என்று. மனிதர்களிடம் செல்லும் பொழுது தங்களுடைய கஷ்டங்களோடு உங்களுடைய கஷ்டங்களையும் சேர்த்து அதிகமாக்கி விடுவார்கள். தாங்களே சுமையேற்றப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று கூறும்பொழுது நீங்கள் நல்ல பலன் தான் நினைப்பாங்க. நீங்கள் மட்டும் இப்படி சுகமாக இருக்கிறது. யாருக்கு அந்த பெரிய மனசு இருக்குது? யாருக்கு அந்த வழி இருக்குது? உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்களே அறிய மாட்டீர்கள் என்று இருக்கும் பொழுது இன்னும் சூழ்நிலைகளுடைய வீரியமும் அதனுடைய வேகமும் தாக்கமும் எத்தனை காலத்திற்கு இந்த துன்பத்தை எனக்கு கொடுக்கும் என்று தெரியாத நிலையில், உங்களுக்கு நீங்களே தெரியாத நிலையில் பிறர் எப்படி இதை அறிய முடியும்? அவர்கள் தங்களுடைய சுமைகளில் இருக்கின்றார்கள், பாவங்கள் இருக்கின்றார்கள், பாவச்சுமைகள் மீது அமைந்திருக்கின்றார்கள். யார் ஒருவர் தங்களுடைய பாவச்சுமையிலிருந்து விடுபட்டவர்கள்? யாராவது ஒரு மனிதன்? உலகத்திற்குரிய 800 கோடி மனிதர்களில் ஒரு மனிதன் தன் மீது பாவச்சுமை ஏற்றப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதாவது நாளைய வாழ்க்கையில் துன்பத்தை அவர்கள் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? உடல் அளவிலோ, உடற்தளவிலோ, சூழ்நிலை காரணமாகவோ, பிரச்சனைகள் காரணமாகவோ, சமுதாயத்திலோ, குடும்பத்திலோ, எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையும் உங்களுடைய மனதை தீண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கேடுகளிலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களா? இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது எந்த அடிப்படையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு நீங்கள் அவர்கள் பக்கம் திரும்புகின்றீர்கள்? நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று. எப்படி நீங்கள் உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய நட்புகளையும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் நம்புகின்றீர்கள்? ஷைத்தான் அந்த அடிப்படையை, எந்த அடிப்படையுமே இல்லாத பாதுகாப்பற்ற உபயோகமற்ற இந்த உறவு முறைகளை அழகாக்கிவிட்டான். நாமும் அதனை பின்பற்றுபவர்களாகி நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு நமக்கே விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வகையிலான வாழ்க்கையை இதுவரை வாழ்ந்தது போல் இனியும் நாம் வாழக்கூடாது. இதனை இறைவன் அறிவிக்கின்றான், நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழக்கூடாது. இனிமேல் மனிதர்களை நம்புவது என்பது கூடாது. ஆனால் முடிந்தவரையில் உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதனை நீங்கள் மானசீகமாக அவர்களுக்காக மேற்கொள்ளுங்கள். உருவமற்ற அடிப்படையில், பொருளற்ற அடிப்படையில், சுகமான உணர்வுகள் அடிப்படையில் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்யுங்கள், எச்சரிக்கையும் செய்யுங்கள். உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தீமைகள் நிகழும் என்று அந்த எண்ணத்தை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் இறைவனுடைய வாக்கு தீமைகள் நிகழ வேண்டாம் என்று இருக்கின்றது. நான் அதை கவனிக்காத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எனக்காக சேர வேண்டிய தீமைகள் எனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. நான் என்னுடைய அறிவை கொண்டு தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இல்லை, இது ஒரு அருபமான சக்தியாக, விதையாக மாறி உங்களுக்கு ஒரு விருட்சகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதின் போது நீங்கள் அதனை தடுப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கேடுகள், அந்த சக்தி சூழல்கள் மாற்றப்படவில்லை. இறைவனை நம்பினால் தவிர. இவர்கள் கூறுகின்றார்கள், மருத்துவ ரீதியாக உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது, சிறுநீரகங்கள் பழுதாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இன்னும் பழுதாகவில்லை, சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கின்றன. என்ன சூழ்நிலை அது? சக்தி சூழ்நிலை. அந்த சிறுநீரகங்களையோ இருதயத்தையோ அல்லது உங்களுடைய செல் அணுக்கள் கெட்ட சக்திகளை கொண்டு வேகமாக பரவி வரக்கூடிய புற்றுநோயின் அடிப்படையை கொண்ட சூழ்நிலையோ உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த சக்திகளை
ஏற்று அது வளர்கிறது. கெட்ட சக்திக்கும் கெட்ட விளைச்சல் உண்டு. ஒரு விளைச்சல் வேண்டுமென்றால் அதற்கான சக்தி வேண்டும் தானே, அதற்கான ஒரு உயிரோட்டம் வேண்டும் தானே. ஒரு பாம்பாக இருந்தாலும் அதுக்குரிய சக்தி இருக்கிறது, அது விஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு தேளாக இருக்கட்டும், ஒரு புறனாக இருக்கட்டும், அதனுடைய விஷத்தன்மை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குரிய சக்தி வேறு. விஷங்களை முறியடிக்கக்கூடிய அழகான ஆற்றல் மிக்க சக்தி வேறு. ஆக இரண்டுக்குமே சக்தி தேவை. ஒன்று பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய உடலிலிருந்து சக்தியை கிரகித்து அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது, ஒரு புற்றுநோயை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை இவங்க சொல்கிறாங்க, ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து விட்டால் எதை பார்த்துட்டால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குது. கெட்ட சக்திகள் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், அதை ரேடியேஷன் கொடுத்து நாங்கள் அழிச்சிட்டோம், வராது. இது அறிவுள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சா அல்லது அறிவில்லாமல் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாம் பின்பற்றுகின்றோமே நமக்கு வந்த கேடா? எப்போ கையை வைக்கிறாங்களோ அது வேகமாக பரவதா இல்லையா? ஒரு இடத்துல இருந்த கட்டி உடம்பு போல பரவதா இல்லையா? சூழப்பட்ட ஒரு கட்டிகள் சூழப்பட்டு விட்டன. எப்படி பெருசாச்சோ அதே மாதிரி அதை அமைங்கி போகணும். இதுதானே. எவ்வளோ பெரிய மழை மாதிரி கூட இருக்கட்டுமே, நம்ம நம்ப வேண்டியது என்ன? ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தானே உருவாயிடுச்சு. இவ்வளோ பெரிய கட்டி உருவாது. ஏன் திரும்பக்கூடாது? அது கெட்ட சக்தி நீக்கப்பட்டு விட்டால் நல்ல சக்திகள் நிச்சயமாக அதனை மூழ்கடித்துவிடும், அதனை நிர்மூலமாக்கிவிடும், அதனை தகர்த்துவிடும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போகுமா, கீமோ தெரப்பி கொடுத்தா சரியாக போகுமா, அல்லது ரேடியேஷன் கொடுத்தா சரியாக போகுமா, மூணையும் சேர்த்து கொடுத்தா சரியாக போகுமா? ஆள் சரியாயிடும், நோய் சரியாகாது. எந்த அளவுக்கு உங்களுடைய பகட்டான பெருமை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய கல்வி அறிவை நாம் அந்த பெருமையின் காரணமாக இறைவனை மறந்து எனக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுகள் இருக்கின்றார்கள் உயிரை காப்பதற்கு. அங்கும் இறைவன் கூறுகின்றான், உயிரை பற்றி யாருக்கும் தெரியாது என்னை தவிர. உயிரை பற்றி யாருக்கும் தெரியாது என்னை தவிர. உண்மையா இல்லையா? படைப்பாளனாகிய நான் அந்த உயிரோட்டத்தில் ஏற்றக்கூடிய ஒரு சிறு மாற்றம் கெட்ட சக்திகளாக உருவாகி அது உங்களை சிதறித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த கெட்ட சக்திகளை நீங்கள் நீக்குபவர்கள் இல்லை. நன்மையும் தீமையும் சக்திகள் சூழல்களின் மாற்றங்களையும் நான் அறிந்தவன் நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த உள்ளத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கூடிய பேச்சுக்களை விட்டுவிட்டு உங்களுடைய அறிவின் பக்கம் சாய்ந்து இதில் வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முயற்சியையும் மேற்கொள்ளும் பொழுது மேலும் மேலும் மோசமாகி கொண்டிருப்பது உங்களுக்கு போதாதா? எந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்ப முடியுமோ, இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏன் வரவில்லை? இதற்கு காரணம் நான் இணை வைத்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் இறைவனுக்கு பதிலாக மற்றவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற அந்த இணை வைப்பை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் கை காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இறுதியாக டாக்டர்களிடம் செல்லும் பொழுது உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை என்று எழுதி வாங்கிக் கொண்டு உங்களுக்கு வைத்தியம் செய்வார். அதனையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அப்பொழுதும் இறைவனுடைய பேச்சை மனிதர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் தங்களுடைய வாய்களின் மூலமாகவே எழுத்துப்பூர்வமாக வாங்கிக் கொண்டார்கள். இனியும் அவர்களை நம்புகின்றோம். நமக்கு இருதயங்கள் மூடப்பட்டுவிட்டன, உள்ளம் மூடப்பட்டுவிட்டது, ஆன்மா தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டது. ஆகவே இனி காதுகளின் மூலமாக மூளைக்கு என்ன அறிவெல்லாம் செல்கின்றதோ நாம் ஒரு மூளையில் நெருக்கடியான இடத்தில் தள்ளப்பட்டு குற்றீரம் குளிரமாக ஆக்கப்பட்டு சாகடிக்கப்படும் வரையில், கொலை செய்யப்படும் வரையில் நாம் அதை விட்டு மீற முடியாது. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும், அறிவை மூட வேண்டும், உள்ளத்தை திறக்க வேண்டும். அங்கு இறைவனுடைய வாக்குகளின் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக உள்ளத்தில் நிலை பெற்றுவிட வேண்டும். அது மட்டும்தான் சத்தியம். இப்பொழுது உங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகளை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் ஆகிய அவ்வளவு பேருமே வணக்க வழிபாட்டு முறை சென்று கொண்டிருக்கின்றோம். என்ன வணக்க வழிபாட்டு முறை? இறைவனை தவிர கதி இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதுதானே வணக்கம். உன்னை தவிர கதி இல்லை என்பது தானே. ஒரு அணு கூட அசையாது உன்னுடைய அனுமதி இல்லாமங்கிறது தானே. துன்பம் வரும்பொழுது இதிலிருந்து ஒரு சிறு அளவாவது நீக்கிக்கொடு என்று கேட்பீர்களா இல்லையா? கடும் துன்பங்கள் ஆகிடும் பொழுது நாம் இறைவனுடன் திரும்பும்போது நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான், தீமைக்காக இல்லை. அதை நான் நம்பப்படுது. நீங்கள் இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு
ஒரு பிரார்த்தனையை அமைத்திருப்பீர்களா உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு? நான் இப்பொழுது உங்கள் அனைவருக்குமே ஒரு பிரார்த்தனையை அமைத்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். என்னால் முடியாது, அவனால் முடியும் என்று. இது மறைவான அதர்மத்திற்கான எதிரான பாதை, தர்மமான பாதை. ஆனால் நாம் தர்மம் என்று எண்ணினால் பணம் என்ற ஒன்றை கொண்டிருப்போம். அதர்மத்திற்கு நேர் அழகான எதிரானது தர்மம். அதர்மத்தின் அநியாயமான போக்கிலிருந்து விலகி நான் என்ற அநியாயமான போக்கிலிருந்து விலகி நீ ஒருவன்தான் என்ற அந்த சத்தியத்தின் பக்கம் திரும்பும் பொழுது இறைவன் நம்மை கவனிக்கின்றான். உங்களுடைய அறிவின் ஆற்றலை தன்புறம் என்று நிகழ்த்துகின்றான். நீங்கள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள். உங்கள் கைகளையும் உங்கள் கால்களையும் கொண்டுதான், உங்களுடைய பேச்சுக்களை கொண்டுதான். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய உயிரோட்டத்தினுடைய மாற்றத்தை அறிய மாட்டீர்கள். சூழ்நிலைகள் மாறி வரும் பொழுது இறைவனிடமிருந்துள்ள ஒரு பேச்சு, ஒரு பார்வை, ஒரு மூச்சு நம்பிக்கை கொடுத்ததன் காரணமாக சூழ்நிலைகளை தகர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுற்றிலும் சொற்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த விசாலமான அழகான வாழ்க்கை, நெருக்கடி இல்லாத வாழ்க்கையில் நாம் அந்த நிமிடமே போகுகின்றோம். இந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். இனி நாம் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் போவதன் காரணமாக உள்ளத்திலிருந்து மனதிற்கு தாவி மனதிலிருந்து புறப்படங்களின் பக்கம் வெளியேறி அங்கு சென்று விடுகின்றோம். வெகு தொலைவுக்கு ஆகிவிட்டோம். எப்பொழுது கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள் என்று நான் எண்ணுகின்றனோ அப்பொழுதே வெளியேறிவிட்டேன். இனி பூசாரிகள் தான் உங்களுடைய கடவுள். அவர்கள் எனக்கு முன்பாக நிற்பார்கள். நான் தான் உங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு என்று அதனையும் ஏற்றுக்கொண்டீர்கள். உள்ளத்திலிருந்து வெளியேறிய பிறகு நிச்சயமாக ஷைத்தான்கள் வழிநடத்துகின்றன, அழகாக்கியும் காட்டுகின்றன. அலங்காரமாக்கப்பட்ட அந்த இடங்களை நாம் கடவுளுக்கு செய்யும் அலங்காரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு அலங்காரம் ரொம்ப பண்ணிட்டு அசிங்கமாக இருக்கும், கடவுளுக்கு அதுக்கு மேலே அலங்காரம் பண்ணி ஒன்றும் அசிங்கமாக்குங்க. அவருக்கு இந்த அலங்காரம்லாம் தேவையா? பூமியில் இருக்கக்கூடிய பொன்னும் வெள்ளியும் மரகதங்களும் விலை மதிப்பற்ற கற்களும் அவர்களுக்கு சாத்தி அவர்களை அழகு பார்க்கின்றீர்களா? வானங்களிலிருந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கு அதிபதி, அவனுக்கு இவையெல்லாம் தேவையா? உங்களுக்கு செருப்புக்கு கீழே, உங்கள் கால்களுக்கு கீழே கிடைக்கக்கூடிய பூமியின் ஆழத்தில் இருக்கக்கூடிய புதைந்து போன இந்த வைடூரியங்களும் மரகதங்களும் உங்களுடைய தங்கமும் வெள்ளியும் அவனுக்கு தேவையா? எவ்வளவு அவனை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் இன்னமும் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய உள்ளத்தில். கவலைகள் ஏற்படும் பொழுது வேண்டாம் என்று. இதற்கு மேலாக இறைவன் அன்புமிக்கவன், கருணையாளன், பிழை பொறுப்பவன், தவறுகளை அவன் புறக்கணிப்பவன், இன்னும் உங்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றான் என்பதற்கு அடையாளம் வேறு என்ன இருக்க முடியும்? இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த சமுதாயத்தில் தனித்தவர்களாக வாழ வேண்டும். அவனை தவிர கதி இல்லை என்று ஆகும்பொழுது அந்த எண்ணம் வர வேண்டும். இந்த எண்ணத்தில் நான் வாழும் பொழுது மட்டும்தான் துன்பம் என்னை மிகைக்கும் பொழுது, தாங்க முடியாத துன்பத்துக்கு நான் ஆகும் பொழுது இறைவனுடைய வாக்கு வருகின்றது. நாம் எவ்வளொருவருக்கும் அவர் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை, அவர் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை. உள்ளத்தில் தங்கும் காலமெல்லாம் நீங்கள் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த கஷ்டங்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக வாழ்வீர்கள். உள்ளத்தை விட்டு உங்களுடைய அறிவுக்கு வரும் பொழுது சின்ன துன்பமாக இருந்தாலும் சரி, பேரிடியாக அது உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கும், தாங்க முடியாது. உங்களுக்கு எங்கு தங்குவதில் விருப்பம் இருக்கின்றது? உள்ளத்தில் தங்கினால் ஒரே ஒரு வார்த்தை, உங்களுடைய இலக்கு என்னவோ அதை மட்டும் கவனியுங்கள். எப்பொழுது வழிமுறையை கவனிக்கின்றீர்களோ அப்பொழுது உள்ளத்தில் இல்லை, நீங்கள் உங்களுடைய களிமண் மண்டைக்குள் ஏறிவிட்டீர்கள் என்பது பொருள். அறிவை கொண்டு வாழப்போகின்றீர்கள் என்பது பொருள். எதற்காக அவ்வளவு யோசிக்கிறீங்க? சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன வேணும்னு இருக்குது? வழியிலனா விட்டுட்டு திரும்ப வேண்டியதானே? அப்படிப்பட்ட மூச்சு முட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நான் கடவுளையும் திரும்புவேன். அது வரைக்கும் திரும்ப மாட்டேன். எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறமாவா? அப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் சொந்தமாக என் இறைவன் வேண்டும் என்று விரும்பும் பொழுது அப்பொழுதும் இறைவன் உங்களை கைவிடவில்லை என்பது பொருள். மாபெரும் அருளாளன், நிகரில்லாத இரக்கமுடையவன், மன்னிப்பவன், தாராளமானவன், கருணையுடையவன், மிகைத்தவன், பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பவன். ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நான் செய்த பாவமே என்று ஒரு காலம் நீங்கள் எண்ண வேண்டாம். எப்பொழுது நான் பாவம் செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அப்பொழுதே நீங்கள் இறைவனுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். நான் என்ன பாவம் செய்தேன் என்று கேட்கும் பொழுதுதான் அவர் கதை முடிகின்றது. அதாவது இறைவன் அநியாயக்காரன், நான் பாவமே செய்யல பாருங்க தண்டிக்கிறான், கதறிட்டு இருக்கிறேன் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் அவர் ஒரு எறும்பு கூட துரோகம் செய்ய மாட்டார். சொல்லுவாங்கள்ல, ஒரு எறும்பு கூட துரோகம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஈக்கும் எறும்புக்கும் இவங்களுக்கு நிறைய கொடுக்கல் வாங்கிட்டு பார்த்தீங்களா, துரோகம் செய்யாமல் இருக்கிறதுக்கு. என்னென்ன வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள் இருக்கின்றதோ அவ்வளவும் பேசிக்கொண்டிருப்பார்கள் இறைவனுக்கு விரோதமாக, மனிதர்களை நம்புவதன் காரணமாக. இப்போ மனித சமுதாயம் வேணுமா, இறைவன் ஒருவன் போதுமா என்று உங்களிடம் கேட்கப்படுகிறது. கேள்விக்கு பதில் என்ன? மனித சமுதாயத்தோடு வாடும் பொழுது டிஸ்போசபிள், இன்றைக்கி என்னென்ன அறிவு இருக்குதோ அதை டிஸ்போஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். யூஸ் அண்ட் த்ரோ நாலேஜ், அது இறைவன் உங்களுக்காக அனுமதித்திருக்கின்றான். அதை என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கு வைத்துக்கொண்டு நான் பயன்பெறுவேன், நீ தேவையில்லை என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு இறைவனுக்கு இடையே அப்படியா என்ற கேள்வி. உங்களுடைய பொருள்களை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணணுமா, அல்லது சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு வாழ போகிறீங்களா? உங்களுடைய பொருள்கள் வானங்களையும் பூமி மாற்றுறது, உங்களுடைய மனதையும் மாற்றாது. அங்கு மாற வேண்டும். உங்களுடைய எண்ணங்களின் காரணமாக நெருக்கடிக்குள்ளாகும் பொழுது நான் கஷ்டத்துக்குள்ளாக போகின்றேன் என்ற கவலையும் பயமும் ஏற்படுகின்றது. உங்களுக்காக வானங்களை விசாலமாக்க வேண்டும், அதில் உள்ள கஷ்டங்களை நீக்க வேண்டும், உங்களுக்காக எதிராக உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். அதை நீங்கள் உங்களை காற்றாக உள்ளிருக்கும் பொழுது உங்களுக்கான செய்தி மாறிவிட்டது என்பது இங்கு உள்ளம் திறக்கிறது, விசாலமாகின்றது, என்னால் வாழ முடியும் என்ற அந்த நம்பிக்கை ஏற்படுகின்றது. ஆனால் இறைவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணம் ஏற்படுவதில்லை. காரணம் ஏதோ மாறிக்கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான். இன்னும் நாம் இருதயத்தில் தங்கவில்லை. ஒரு காலம் நாம் கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று போவது, நாம் நீ எனக்கு உதவி செய் இறைவனே என்று கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் உதவி செய்வான். உங்களுடைய மக்கள் உங்களை விட மாட்டார்கள். ஏன் தொழுவில் 5 வேளை, ஏன் கோயிலுக்கு வரல, ஏன் சர்ச்சுக்கு வரல, இதன் காரணமாக உங்களுக்கு பகிரங்கமான விரோதிகளாக மாறுவார்கள். சந்தேகமே இல்லை. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன கேடு நிகழும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். வரும்பொழுது நீ கோயிலுக்கு வரல, அதனால தான் உனக்கு இதாச்சு. அதே மாதிரி 3 கூட்டங்கள் பேசும். அவர்களை தங்களுடைய பாதையின் பக்கம், வடிகட்டின் பக்கம் இழுக்காத வரையில் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். ஆகவே உங்களுடைய இறைவனிடம் திரும்புங்கள். இப்பொழுது என்னுடைய உறவுகளை விட்டும் நீ எனக்கு பாதுகாப்பளிப்பாயாக. நிச்சயமாக அவன் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் என் உறவுகளை விட்டும் அவர்கள் என்னை வெளியேற்றுவதற்கு முன்பாகவே நான் வெளியேறிவிட்டேன். நான் இறந்தால் கூட ஒரு மனிதனும் என்னை பார்க்க மாட்டான் உறவுகள் என்ற அடிப்படையில். அந்த அளவுக்கு அவர்களை விலக்கியாகிவிட்டது. இது 35 வருடங்களுக்கு முன்பாக நிகழ்ந்து விட்டது. இதுவரையில் அப்பா, அம்மா, உறவு, நட்பு ஒன்று கிடையாது. என்னுடைய குடும்பம் என் இறைவனுடைய பாதையில். நீங்களும் என்னுடைய உறவுகளாக மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எத்தனை பேர் என்று தெரியாது எனக்கு. ஆக நான் இப்பொழுது இதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் மனித சமுதாயத்தில் அங்கத்தினர்களாக ஒருவருக்கொருவர் நன்மையை நாடக்கூடியவர்களாக நிச்சயமாக அது உங்களுக்கு சாத்தியம். ஏனென்றால் நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு முயற்சி செய்யப் போவதில்லை. உங்களுடைய எண்ணத்தை கொண்டு ஒரு அழகான நல்ல எண்ணம் பிறர் மீது கொள்ளப் போகின்றீர்கள். இந்த உறவு முறையை இறைவன் ஏற்கின்றான். இப்பொழுதும் உங்களை பேசிக்கொண்டிருக்கும் போது பிரார்த்தனை தான். நன்மையான முறையில் இதை அமைத்துக்கொடு. இந்த ஒரு பொழுது வீணாகிவிட வேண்டாம். இது வாழ்க்கை முழுமைக்கும் தொடரக்கூடிய அழகான ஒரு பொழுதாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள். பெரும் துன்பம் உங்களை தீண்டும் போது, அதிலிருந்து இனி விடுதலை பெற வழி இல்லை என்று ஆகும் பொழுது, இனி உறவுகளோ உங்களுடைய மக்களோ உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று ஆகும் பொழுது, உங்களுடைய கல்வி அறிவு பூஜ்ஜியம் என்று ஆகிவிடும் பொழுது, இப்பொழுது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு இன்னமும் இருக்கிறது. நீங்கள் சுகமாக வேண்டும். எந்த அளவுக்கு அவன் மன்னிப்பவன் என்றும், எந்த அளவுக்கு அவன் உள்ளத்தின் பக்கம் உங்களை ஈர்த்து அங்கு தங்க வைக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றான் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் கடவுளே என்று திரும்புகின்றீர்கள். அப்படித்தானே? இப்போ கோயில், மசூதி, சர்ச் பக்கம் போகிறீங்களா, உள்ளத்தின் பக்கத்தில் போகிறீங்களா? ஏனென்றால் பூசாரிகள் ஆரம்பத்தை கைவிட்டாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பூசாரி கைவிட்டாங்க. டாக்டர்கிட்டே போகணும். அவர் தான் உங்களுக்கும் கடவுளுக்கு இடையில் பாடம் இல்லையா? 3 கூட்டங்களுக்கும் பூசாரிகள் தான் பாடம். பூசாரி இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா? நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். இறைவன் நன்மைக்கு மட்டுமே, கெட்டதுக்கா? நன்மைக்கு மட்டும்தான் இறைவனுக்கு திரும்புமா, கெட்டது திரும்புமா?
நாம் கெட்டதுக்கும் இறைவனை உபயோகப்படுத்துகின்றோம். எதன் மீது உங்களுக்கு சக்தி இல்லையோ, உங்களுக்கு நன்மைகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், ஆனால் பிறருக்கு கேடுகள் நிகழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். உள்ளத்தில் எனக்கு நன்மையை நான் ஏற்படுத்திக் கொண்ட சக்தி இல்லாதவனாக இருக்கின்றேன், ஆனால் அவர்களுக்கு தீமையை ஏற்படுத்துவதற்கு நான் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றேன், எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். அவனுக்கு தீமை மறந்து எப்போ காத்து கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்மை வேண்டுகிறத காத்துக்கிட்டதா என்ன நீங்கள் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஷைத்தான்கள் நம்மை வடிகட்டிலாக்கிவிட்டன. நான் என் இறைவனோடு இணைந்திருக்கின்றேனா அல்லது கெட்ட சக்திகளோடு இணைந்துவிட்டேன் என்பதற்கான ஒரே அறிகுறி, உங்களை தவிர்த்து அடுத்த மனிதனுடைய கேடுகளை எப்படி பார்க்கின்றீர்களோ, நான் நிச்சயமாக தீமைகளுக்குள் சிக்கிக்கொண்டு அதனுடைய கேடுகளில் நான் வாழ்வதற்காக என்னை தயார்படுத்தி கொண்டேன். இது சத்தியமானது. என்னை தவிர யாரையும் நான் நினைக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கும் பொழுது என்னோடு இருக்கக்கூடிய மற்ற உறவுகளின் மீதும் நான் நல்லெண்ணம் கொண்டிருக்கின்றேன். இது தர்மமாகும். எனக்கு இருக்கக்கூடிய கேடுகளிற்கு உங்களுடைய உதவி எதிர்பார்த்தால் அதர்மத்தின் பாதையில் சென்று விட்டேன். உங்களுக்கு தீமையை தவிர நான் விரும்ப மாட்டேன், நீங்களும் எனக்கு தீமையை தவிர தர முடியாது. இதுதான் சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வடிகட்டுக்கான அமைப்பும் அதனுடைய அரசாங்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தனித்தவர்களாக நீங்கள் விடப்பட்ட நிலையில் இறுதி யாத்திரை நமக்காக இறைவன் பக்கமா அல்லது உங்களுடைய மனிதர்களுடைய அறிவை கொண்டு இனியும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வானங்களிலும் பூமி நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை மாற்றிவிட்டு அதன் காரணமாக அதனுடைய உயிரோட்டம் உங்களுக்கு வருகின்றதே நன்மையாக்கப்பட்டு அதனை நீங்கள் தானே நிகழ்த்திருக்கின்றீர்கள் என்று இறைவன் கேட்கின்றான். ஒவ்வொருவருக்கும் வானங்களும் பூமியும் தனித்தனியாக இருக்கிறதா? இப்பொழுது என்னுடைய உலகம் வேறு, உங்களுடைய உலகம் வேறு. நான் கண்ணை முடிவிட்டால் எனக்கு வானம் பூமியும் போச்சு, நீங்கள் கண்ணை முடித்தால் உங்களை பற்றியும் போச்சு. ஆனால் வானம் பூமி இருக்குது மற்றவர்களுக்காக வேண்டி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறை இருக்கின்றதை தவிர ஒரே வானம் ஒரே பூமியின் கீழ் 800 கோடி மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 800 கோடி தனித்தனியான உலகங்கள், அகிலங்களின் அல்லாஹுக்கு எல்லா புகழும். உலகங்களுக்கு மேல் உலகம் சேரும்போது அகிலங்கள், முதல் வார்த்தை 2 வார்த்தை அகிலங்கள் என்று அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் என்பது அவனை கதி இல்லை என்பது பொருள். அல்லாஹு, அல் என்பது குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடிய தி, லா என்பது இல்லை, ஹூ என்றால் அவன், அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப முடியும். இதற்கு நிகரான அல்லாஹ் என்பதற்கான நிகரான ஒரு வார்த்தை கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. இது அரபி மொழியும் இல்லை. இது உங்கள் இறைவன் உங்களுக்காக அனுமதித்திருக்கக்கூடிய இறை மொழி. அவனை தவிர கதியில்லை என்பதற்கான ஒரே பொருள் ஒரு வார்த்தை அல்லாஹ் என்பது, அவ்வளவுதான். முஸ்லீம்களுக்கு இதனுடைய பொருள் தெரியாது. அவர்கள் ஒரு அல்லாஹ் என்ற சவுண்டு வழங்கிட்டாங்க, தவிர யார் என்பது தெரியாது. இது யார் என்று தெரிந்தால் மசூதிகளுக்கு செல்ல மாட்டார்கள். இது யார் என்று தெரியாத நிலையில் தான் பூசாரிகளை இன்னும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த சத்தியத்தின் மீது நிலைத்திருக்காத வரையில் நீங்கள் கடல் பக்கம் திரும்ப முடியாது. அகிலங்களின் இறைவன், அவனுக்கே அனைத்து புகழும் என்று கூறுங்கள். எடுப்பிலேயே அகிலங்கள் மீது நிலைத்திருங்கள். பூமியின் அடிப்படையை ஒட்டிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்காதீங்க, மேய்ஞ்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் மனிதர்கள், நீங்கள் கால்நடைகள் அல்ல மேய்வதற்கு, பூமியின் அடிப்படையை ஒட்டி மேய்வதற்கு. மனம் என்று ஒன்றை கொடுத்திருக்கின்றான். மனமிக்க அந்த வாழ்க்கைக்காக, மதிப்புமிக்க வாழ்க்கைகள் வாழ்வதற்காக வேண்டி இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஆகவே துன்பங்கள் சூழ்ந்த நிலையில் நான் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது இறைவன் எனக்காக ஒரு நிவாரணத்தை அளிக்கும் பொழுது நீங்கள் அந்த நிவாரணத்திற்கு முன்பாக வழிநடத்தப்படுகின்றீர்கள். உங்கள் கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தோல் அவ்வளவு கவனிக்க வேண்டும். இதுவரை நிகழ்ந்தது போல நிகழ்வுகளை மாற்றமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் என்னை வழிநடத்துவது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சிந்தனையின் பக்கம் செல்லாமல் நான் தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அறிவின் காரணமாக என்று கூறுகின்றான். 39 அத்தியாயம் 49 வசனம். மனிதனை துன்பம்பொழுது நம்மிடமே முறையிடுகின்றான், நம் பக்கமே திரும்புகின்றான். நம்மிடமிருந்து உனக்கு ஒரு உயர்வான அறிவாற்றலை கொண்டு அவனை வழிநடக்க செய்தால் தாங்கள் அறிவின் காரணமாக கிடைக்கப்பட்டேன் என்று கூறுகின்றார்கள். நிச்சயமாக இவர்களுக்கு அடுத்த சோதனையை தாங்க முடியாத சோதனை. ஆக ஒவ்வொரு நன்மைக்கும் நீங்கள் உங்களை புகழ்ந்து கொள்ளாதீர்கள், உங்களை அறிவை புகழ்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய மனிதர்களுடைய நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவின் மிகையின் காரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக நாங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்காதீர்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாளை அதிகரித்து விட்டோம் என்று. வீணான பேச்சும் வேடிக்கையான பேச்சையும் நாம் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டு இவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியவன் இறைவன். மனிதர்களுடைய சூழ்நிலை விட்டு விலகுங்கள், உங்களுடைய சூழ்நிலைக்கு வாருங்கள். உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அந்த இலக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் வழிபட்டவர்கள். இந்த
வழிபடுதல் அவனுடைய வாக்குக்கு முக்கியமாக உங்களுடைய சடங்கு சமுதாயங்களை கொண்டு வழிபாடு நடத்துகின்றீர்களே, உங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியேறி கோயில்களும் மசூதி சர்ச்சைகளும் இது வேண்டுமா? வழிபாடு வேண்டாம், படாத பாடுபடுவீர்கள், வழிபடுங்கள் இறைவனுக்கு. அவன் உங்களை வழிநடத்துகின்றான். இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை இளங்கவும் செய்யும், தொடங்கவும் ஆரம்பிக்கும். நாம் இறைவன் நம்முடைய அனைவருடைய கவனத்தையும் ஏற்றுக்கொண்டான். நாம் நம்முடைய பிரார்த்தனையில், என் இறைவனே என்னை உன்னுடைய புனித இல்லத்தில் வாழவை, உள்ளமாகி அந்த ஆன்மையில் வாழவை, அங்கு நாங்கள் வாழ விரும்புகின்றோம். நிச்சயமாக இன்று முதலாக உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அனைத்தும் உங்கள் கைகள், உங்கள் வாய்கள், உங்கள் பேச்சுகள் தான். ஆனால் இறைவனால் நடத்தப்படக்கூடியது. நான் தான் பேசுகின்றேன், நான் தான் சம்பாதிக்கின்றேன் என்று நீங்கள் புகழாரம் உங்களுக்கு தேடாதீர்கள். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கு என்று அந்த எண்ணத்தை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்று புதிய வாழ்க்கையாக தொடங்க இருக்கின்றோம்.